அந்த ஆட்டத்தோட பேர் வந்து முதல் வந்து ஜப்பம். நிறுவு ஜப்பம், சிக்கு ஜப்பம். அது வாசிகள் தேவராட்டத்தில் இந்த தேவ துந்தினி இசை, அந்த இசைக்கு தகுந்தவாறு கால் ஸ்டெப் எடுத்து தேவராட்டம் வந்து சாமி கும்பிட்டால் மாடு ஓட்டமும் இருக்கு. அதுல தேவராட்டம் பாரம்பரிய கலை. அந்த காலத்திலிருந்து ஆடிட்டே வர்றாங்க. இது தென் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இது அடுத்து பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் ஆந்திராவில் விஜயநகர பேரரசு என் பேர் சிலமுத்து, சத்திரப்பட்டி, வீரவண்டி கிராமம். சரிங்க. வீரவண்டி கிராமம், சத்திரப்பட்டி. தேவராட்ட குழு வந்து உருவானது தேவி தேவாதல ஆடிய ஆட்டம். வந்து இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேவராட்டம்லாம் உருவாச்சு? அது காலத்துல உருவாகிற போதா உருவாகினது. இப்ப தமிழர்கள் உள்ள கலை வந்து கரையாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் நிறைய இருக்கு. அது வந்து இடையில பூரா அது உருவானதுதான். தேவராட்டம் வந்து அப்படி உருவானது இல்லை. ஆதி காலத்துல வந்து முதல்ல ஆரம்பமே குழு வந்து தேவராட்டம் தான் முதல் குழு. தேவராட்டம் தான் ஆரம்பம் குழு கிராம கலையிலே. முதல்ல தேவராட்டம்னா என்ன அதை சொல்லிருக்கீங்க? தேவராட்டம்னு அது தேவி தேவாதல் ஆடிய ஆட்டம் தான் தேவராட்டம். தேவி தேவர்களுடைய ஆமா ஆட்டம், நம்ம ஆடிய ஆட்டம் இல்லை. அது காலத்துல வந்து உருவானதே தேவி தேவாதல வந்து உருவான தேவராட்டம். அந்த தேவராட்டத்துல வந்து எத்தனை பேர் இருக்கு. அந்த ஆட்டத்துக்கோட பேர், அந்த ஆட்டத்தோட பேர் வந்து முதல் வந்து ஜப்பம், பிறகு வந்து நிறுவு ஜப்பம், சிக்கு ஜப்பம். அது வாசிகளோட ஒரு வார்த்தைகள். அதில் அந்த ஆடும்போது அந்த கிளையோட நம்ம ஆட வேண்டியது. ஆடினால் அதுக்கு வந்து எத்தனை வகை. பிறகு பின்னெல்லாம் வந்து தேவி தேவாதிகள் வந்து அவங்க கூடிய ஆடி ஆட்டம் வந்து முதல் வந்து சாமி கும்பிடுற போது ஆடி ஆட்டம். அவங்களாம் சாமி மொத்தம் சேர்ந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அவங்க கும்பிட்டுற போது மொத்தமாக வந்து அவங்க ஆடி ஆட்டம் அவங்க அந்த கிராம கலை. இந்த தேவராட்டத்தில் வந்து எத்தனை பேர் ஆடுவாங்க? அது வந்து தேவி தேவாதல் ஆடி கணக்கு சொல்ல முடியாது. அது வந்து ஊரை பொறுத்து இருக்கு. ஊரில் வந்து நிறைய பேர் நின்று வரிசையில் நின்று ஆடுவோம். அது உருவானதே வந்து தேவ துந்திமின்னு சொல்லி அதில் உருவானது அவங்க வாசிப்பு. அதில் அந்த கிளை வந்து அதனோட இது கிளை. இந்த தேவராட்ட கலைக்கு குருன்னு யாராவது இருக்காங்களா? தேவராட்டத்து குழு வந்து குருங்கெல்லாம் கிடையாது. குரு அந்த ஆத காலத்துல உருவான. இப்ப நானும் வந்து வஸ்தாவா இருக்கேன்னா சொல்லி தர்றதுதான். ஆமா, அது வந்து நம்ம சொல்லி தர்றது ஒரு சும்மா இப்ப ஊருக்கு ஒரு ஆளு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்க விளையாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால அவங்கள வச்சு பையங்களையும் பூரா சொல்லி கொடுத்து அவங்க விளையாட்டுக்கு வராங்க. இப்ப இந்த தேவராட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி என்னென்ன நடைமுறைகள் செய்வாங்க? தேவராட்டம் ஆடி முதல்ல பையங்களை வந்து நிப்பாட்டி அவங்க ஒவ்வொரு வார்த்தை அந்த பேர் இருக்கு. அந்த வார்த்தைகளோட பேர் வரையான்னு சொன்னா அவன் உரிமைக்காரன், அவன் தனி. சரிங்க. அவங்க வந்து தேவ துந்திமியோட சேர்ந்தது. அவங்க ஆடி ஆட்டின அவங்க உருவானது. அவங்க வாசிப்பு வாசினா நம்ம அதை ஆட வேண்டிய தேவி தேவாதங்களும் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கு. இல்ல இப்ப அதுல காலில் சலங்கை கட்டி ஆடுறாங்க, தலையில உருமா கட்டுறது, அந்த நடைமுறைகள்லாம் எப்படி இருக்கு? காலில் சலம் கட்டுறது அந்த எசைக்குத்தான். காலில் சவுண்டு வந்து அந்த கால் எடுத்து வைக்கிற போது அந்த எசைக்கு கால் வைக்கணும்னா அந்த சலங்கோட சத்தம் அப்படியே கேட்கும்.
அதான் உரமா கட்டுறது ஆளுங்களை பார்க்கறதுக்கு முகம் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கு வந்து அதான் உரமா கட்டிக்கிறது, காலில் கச்சம் கட்டிக்கிறது. இந்த தேவராட்டத்துல எத்தனை வகைகள் இருக்குங்க? இல்ல ஒரே முறைதான் ஆடல் முறை இருக்கா? இல்லை அதில் பேர் எத்தனை பேர் இருக்கு. அதில் வந்து அதான் சொல்றேன், சிக்கு ஜப்பான், நிலுவு ஜப்பான், ஜப்பான், மயிலாட்டம். அதுலேயே மயிலாட்டம், ஜோடி நெமிலி, பேட நெமிலி 3 வகை இருக்கு அதில். அது மயில்லையே. தோராயமா இந்த தேவராட்டம் வந்து எவ்வளவு நேரம் ஆடுவாங்க? அது கணக்கு சொல்ல முடியாது. இப்போ ஏதோ விசேஷம், இப்போ வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க வீட்டுக்கு போவோம் தண்ணி அது ஆடுவோம். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் ஆடும், 1/2 மணி நேரம் ஆடினாலும் இருக்கலாம். நான் சாமி கும்பிட்ற போது அந்த எஸ்ஐயோட நம்ம சாமி கும்பிட்டு அந்த வீட்டிலேருந்து நம்ம கோயிலுக்கு பிள்ளார் கோயில் இருக்குது, வீட்டிலேருந்து வர்ற போது அங்கேருந்து தேவராட்டத்தோடு இங்கே வருவோம். அந்த மாதிரி. இப்ப இந்த தேவராட்டத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த விழாக்களுக்கெல்லாம் வந்து இந்த தேவராட்டம் ஆடுவாங்க? தேவராட்டம் வந்து சாமி கும்பிட்டா மாடு ஓட்டமும் இருக்கு, அதில் நாங்கள் ஆடுவோம். கல்யாணத்துக்கு அன்னைக்கு அது அந்த கல்யாணத்து அன்னைக்கு ஆடுவோம். இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழா, கல்யாணம், இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே தேவராட்டம். அதான் போகிறோம் தேவராட்டம். கோயில்களுக்கு கல்யாணத்துக்கு பூரா தேவராட்டம் ஆடுவோம். இந்த தேவராட்டத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானதே உரிமைதான். உரிமைதான். இந்த உரிமை அடிக்கிறதுக்கு தனியா எப்படிங்க? அதுக்குரிய என்ன நடைமுறை இருக்கு? அது ஒரு உரிமை வந்து அது எத்தனை வகை இருக்கு. உரிமை வந்து அவங்க உருவானது வந்து தேவதுந்திமின்னு சொல்லி உருவானது. அதில் அந்த வாத்தியல் வந்து தனித்தனியாக ஒரு வாசிப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த வாசிப்பை வாசிட்டாங்கன்னா நம்ம அந்த இசைக்கு வந்து ஆடணும். அந்த அதான் சொல்றேன்ல, அதுக்கு வந்து ஜப்பான் வந்து சொல்றதுக்கு மயிலாட்டம். அதில் எங்கள் பேச தெலுங்குல சொல்லுவாங்க. தெலுங்குல சொல்கிற போது நெமிலி, ஜோடி நெமிலி, பேட நெமிலி, மன வச்சு நக்காட்டா, குரம் ஆட்டை, இதெல்லாம் வச்சு நம்ம. என்னுடைய பேர் பெருமாள் சாமி. நான் ஒரு பள்ளி ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். எங்கள் ஊர் சத்திரப்பட்டி, வீரவாண்டி கிராமத்தில் உள்ளது, தேனி மாவட்டம். இப்பொழுது தேவராட்டம் ஒரு புனிதமான ஒரு ஆட்டம். பழங்காலத்திலிருந்து இந்த ஆட்டங்கள் ஆடியது. அந்த காலத்தில் இந்த லோகத்தில் இருந்து இந்திரன், கிருஷ்ண பகவான், மேலோகத்திலிருந்து எல்லா தேவாதி தேவர்களெல்லாம் வந்து இந்த ஆடக்கூடிய ஆட்டத்தை மயங்கி இந்த தேவராட்டத்தினுடைய இந்த காலினுடைய ஸ்டெப்பு எல்லாத்தையுமே பார்த்து அவங்களே அதிசயப்பட்டு ரொம்ப சிறப்பாக உட்காந்து கவனமாக ஆடி கவனமாக பார்த்த ஆட்டம் இந்த ஆட்டம். அந்த தேவராட்டம் வந்து மிகவும் பல வகைகளில் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குது. அது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. தேவராட்டத்தில் இந்த தேவ துந்தினி இசை, அந்த இசைக்கு தகுந்தவாறு கால் ஸ்டெப்பு, அதே மாதிரி கால் ஸ்டெப்பு, கை எல்லாமே அங்க அசைவுகளோடு சிறப்பு அந்த ஆடக்கூடிய ஆட்டம் இந்த ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து எல்லாருமே சிறு வயது பள்ளி மாணவர்கள் முதல் கொண்டு கூட இந்த ஆட்டத்தை பெரியவர்கள் ஆடுறதை பார்த்து இந்த மாணவர்களும் ஆடுவாங்க. ஆட்டம் வந்து பார்க்கறதுக்கு அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க எத்தனை வருஷமா நீங்க தேவராட்டம் பயிற்சி எல்லாம் இருக்கீங்க? நாங்கள் தேவராட்டம் ஏறக்குறைய 20-25 வருஷம் இருக்கோம். 25 வருஷமா நீங்களும் வந்து தேவராட்டம். அது போக உங்க கிராமத்து இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி தரீங்க? கிராமத்து இளைஞர்களுக்கும் கோயில்களுக்கும் ஓய்வு நேரங்கள், அதாவது இரவு நேரங்களில் நிலா வெளிச்சத்தில் அங்கே தேவ துந்திமை இசை முழங்க மாணவர்கள் சிறு வயது பையர்கள் எல்லாத்துக்குமே இந்த தேவராட்டத்தில் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இந்த தேவராட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்கு? கஷ்டமான ஸ்டெப் எல்லாம் கஷ்டமான ஸ்டெப்பு இருக்கு. கஷ்டமான ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப்பு அது பெரியவங்க, கஷ்டமான ஸ்டெப்பு பெரியவங்க நல்லா சிக்கினால ஆடிடுவாங்க. ஒவ்வொரு இது இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடத்து பசங்க, சிறு பசங்க எல்லாம் பெரியவங்க ஆடுறத பார்த்து அவங்க ஆடுவாங்க.
தோராயமா இது எவ்வளவு நாள்ல கத்துக்கலாம் இந்த தேவராட்டம் இது தேவராட்டத்தை ஏறக்குறைய இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்து அந்த ஆட்டத்தை ஆட்டோமேட்டிக் எல்லாமே அந்த தானா வந்து காலினுடைய அந்த ஸ்டெப்பு எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு. அவங்க அதே மாதிரி அங்க அசைவுகளோட நல்லா ஆடுவாங்க. இந்த தேவராட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கு? முதல்ல குலதெய்வத்தை கும்பிட்டு ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் என்ன முத முறைகள் இருக்கு? ஆடும்போது தேவராட்டம் ஆடும்போதேவும் இந்த சபை தேவ வணங்கி ஐயா, ஐயா சொல்லுங்க. சபையை வணங்கி அந்த அந்த சபையை வணங்குறதுக்கு அதுவே கை கும்பிட்டு நாலா பக்கமும் சுற்றி ஆடும் பொழுது நாலா பக்கமும் அதே மாதிரி கை வணங்கி தொட்டு கும்பிட்டு, அதாவது பூமியை தொட்டு கும்பிட்டு ஆடுவாங்க. அது ஆட்டம். அந்த ஆட்டம் தான் ஆட்டம் ஆரம்பமாக இருக்கும். பிறகு இந்த தேவராட்டத்தை பார்க்குறதுக்கு இந்த ஊர் திருவிழாக்களில் முக்கியமாக இந்த ஆட்டம் ஆடுவாங்க. பிறகு கோயிலில் கும்பாபிஷேகங்கள் ஆடுவாங்க. கோயிலில் தேரோட்டத்தில் சாமி தேரோட்டத்தில் வரும் பவனி காட்சியில் தேரோட்டத்தில் வரும்போது அது அந்த சாமி தேரோட்டத்துக்கு முன்னால் இவங்க முன்னாடியே ஆடிட்டே போவாங்க, தேர் பின்னாலே செல்லும். சாமி வந்து நம்ம சலங்கை கட்டுறது இப்போ ஆளுகள் கட்டுறது சும்மா சாமாத்தியம் இல்லை. தெய்வனோட அருளால் தான் அது. அம்மனோட இது அருள் வாக்கு கிடையாது. தெய்வனோட அருள் வாக்கு அந்த காலத்தில் உருவாக்குச்சு இல்லை. அதனால அந்த அருள் வாக்குனால அதெல்லாம் உருவானது. அந்த சலங்கை கட்டு அந்த இசைக்கு உரிமை சத்தத்துக்கு அந்த சலங்கை சத்தத்துக்கு அது கிராம கலைக்கு சேர்ந்தது. இப்ப தேவராட்டத்தோட சேர்ந்தது அந்த உரிமை அடிக்கிறதுக்கு தனியா பயிற்சி எடுப்பாங்களா? ஆமா, தனி ஆள் இருக்காங்க. அது ஆள் தனி அதுக்கு நம்ம இதுல இருக்கு. அதுவும் இந்த தேவராட்ட கலையோட அவங்களோட சேர்ந்துதான் வருவாங்க. சேர்ந்து வருவாங்க. அவங்க தேவராட்டத்தோட சேர்ந்து தான் வருவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த தேவராட்ட கலை இருக்கா? மற்ற மாநிலங்கள்ல இந்தியா முழுவதும் தேவராட்டம் உண்டு. கிளைகள் வந்து என்ன கிளை இருக்கோ ஆரம்பத்தா வந்து முதல் கிளை வந்து தேவராட்டம் தான். நம்ம இந்தியாவில் முழுவதும் இந்த ஆட்டம் தான். ஆட்டம்னு அவங்க அந்த முதல் ஆரம்பத்துல உருவானது தேவராட்டம். அதுல இருந்து ஐடியா ஆட்டம் தான் தேவராட்டம். அதுல இருந்து பயங்க வந்து இப்ப நாங்க கொண்டாடுவோம்னா அந்த இசையோட அவங்களோட சேர்ந்து நம்ம ஆட வேண்டியதா இருக்கு. இந்த தேவராட்டம் பாரம்பரிய கலை. அந்த காலத்திலிருந்து ஆடிட்டே வர்றாங்க. இது தென் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இது அடுத்து பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் ஆந்திராவில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்திலையும் ராயருடைய ஆட்சி காலத்திலையும் அந்த காலத்திலேருந்து இந்த தேவராட்டங்கள் அங்கேயும் ஆடி வந்திருக்காங்க. இந்த கலைகள் வந்து கலைகள் 64 கலைகள்லையும் மிகவும் தெய்வீக கலை இந்த தேவராட்ட கலை. இந்த தேவராட்ட கலையை இனிமேல் வரக்கூடிய சந்ததியர்கள் இந்த கலையை கட்டி காப்பாற்றி எப்படி போற்றி நல்ல முறையில் பாதுகாத்து நம்ம இந்த பழங்காலத்து இந்த கலைகளை விடாமல் தொன்று அது இந்த கலைகள் எப்பொழுதுமே நடந்து அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நமது மக்கள் மட்டும் அல்லாமல் நமது அரசும் இதுக்கு இந்த கலைக்கு தேவராட்ட கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.